ஸ்ரீமத் பகவத்கீதையின் 12வது உபதேசம் இது. கலியுகத்தில் தேவைக்கு அதிகமாக நல்லவராக இருக்க முயல்பவர் துக்கமும் ஏமாற்றமும் மட்டுமே கிடைக்கும். எல்லோரும் உங்களை பயன்படுத்திக் கொண்டு பிறகு விலகிச் செல்லும் அளவுக்கு உங்களை ஒருபோதும் அனுமதிக்காதீர்கள். நல்ல மனிதனாக இருத்தல் மற்றும் முட்டாள் மனிதனாக இருத்தல், இவை இரண்டும் ஒன்றல்ல. நல்லவன் யாருக்கும் தவறு செய்ய மாட்டான். தனக்கு தவறு செய்ய யாரையும் அனுமதிப்பதும் இல்லை. ஆனால் ஒரு அப்பாவி, எளிய மற்றும் பலவீனமான நபர் மற்றவர்களுக்கு நல்லது செய்யும் போது எல்லா இடங்களிலும் தனக்குத்தானே தீங்கு விளைவித்துக் கொள்கிறது. அதனால்தான் இதை புரிந்து கொள்வது முக்கியம். யாருக்கும் தவறு செய்யாதே, மேலும் யாரும் உங்களுக்கு தவறு செய்ய வேண்டாம். யாராவது உங்களை மீண்டும் மீண்டும் காயப்படுத்தினால் மிக எளிதாக போய்விடும். பின்னர் உங்கள் பழக்கத்தை, உங்கள் இயல்பை மாற்ற வேண்டியது அவசியம். இந்த உலகில் நீங்கள் எவ்வளவு எளிமையாகவும் பலவீனமாகவும் வாழ்கிறீர்களோ அதிகமான மக்கள் உங்களை தொந்தரவு செய்வார்கள். அவர்கள் உங்களை அதிகமாக பயன்படுத்துவார்கள். அதனால்தான் அத்தகைய ஆளுமையை, அத்தகைய அணுகுமுறையை வளர்த்து கொள்ளுங்கள். உங்களுக்கு ஏதாவது தவறு செய்யும் முன் மக்கள் 1000 முறை யோசிப்பார்கள். நினைவில் கொள்ளுங்கள், தன் பலத்தை காட்டுகிறவனுக்கு மக்கள் பயப்படுகிறார்கள். மேலும் தனது பலவீனத்தை காட்டுபவர்களுக்கு மக்கள் பயப்படுகிறார்கள். சிங்கம் போல் வாழக் கற்றுக்கொள். இதுதான் கீதையின் ஞானம்.